வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த குரல் கேட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 18 நாள் வந்து நம்ம சேனல் வந்து வீடியோ போடலாம். அப்ப இருந்தாலுமே உங்களுக்காக வந்து குலு குலுன்னு கஜ கஜன்னு சொல்லிட்டு ஒரு சாவடியான ஒரு கண்டென்ட் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல வந்து எப்படி கேம் போடுறதுன்னு நம்ம கத்துக் கொடுக்க போறேன், சொல்ல போறேன். கேமா? அதான். அதாவது கேம் போடலாமாங்க, யூடியூப்ல கேம் போடலாமா? உங்க வீட்டு கேமு எங்க வீட்டு கேம் இல்லைங்க, பெரிய கேமா போடலாமா? ஸோ அதை பத்தி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அணுவா ரசிச்சு பொறுமையா எடிட் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே வாழ்ந்துருக்காரு மனசை. எதிர்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு 17 நிமிஷத்துக்கு வந்து சாவடியான ஒரு கண்டென்ட் போட்டுருக்காரு. வர்ணிட்டர் வேற லெவல் பண்ணிட்டாருடா, அப்படிதான் சொல்லணும். என்ன கேம் போடுறாரு நம்ம பார்த்துச்சு. என்ன கேம்னு பாத்துடலாமா? வாங்குங்கள் விளையாடலாம். இப்ப வந்து கேம் எப்படி போடுன்னு பாத்துடலாம். ஐ மீன் நம்ம கேமை வந்து எப்படி உருவாக்குறது. இருங்க, நான் வீடியோ ஒரு தடவை நான் கிளியரா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இப்ப உங்களோட போனை நீங்க இப்படிக்கா வச்சுக்கோங்க. நீ என்ன எதிர்பார்த்தியோ ஒரு வீடியோ இருந்திருக்காது. அதாவது கண்டென்ட் இன்னைக்கு என்னதுன்னா, யூடியூப்ல வந்து நம்ம கேம் விளையாடலாமா, இதுதான் வந்து கண்டென்ட்டுங்க. சரியா? ஸோ மைக் எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, என் நண்பன் தான், அவன் வந்து ஒரு கண்டென்ட் போட்டிருக்கான். அதை நான் எதிர்பார்க்கலாம் வந்துட்டு. இவனோட வந்து கேம் விளையாடலாம்னு சொல்லி கொடுக்குறானே, வேற லெவலா இருக்கு. நம்ம ஆர்வத்தை தூண்டி அந்த வீடியோ தட்டி பார்த்தேங்க. பார்த்த பிறகுதான் தெரியுது மனசை வந்து என்ன கேமை பத்தி பேசியிருக்கான் தெரியுமா? என்ன பேசியிருக்கானா, சினிமா கேமு, அது எனக்கு பிடிச்ச கேமு. ஸோ என்ன கேமுனா, நீங்க ஸ்டோரியை வந்து உருவாக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கட்டா ஈஸியா? இப்ப ஒரு பொண் ஒரு ஆண், ஓகே, ஒரு பொண்ணு ஒரு ஆண், ஓகேயா? இவங்க 2 பேரும் வந்து நெருங்கி இப்படி வரும்போத வீடியோ போஸ்ட் ஆயிடும். ஓகேயா? ஆயிடுச்சா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கியூரியஸ் இருக்கும், நெருங்கி வந்தோன்னு என்னடா நடக்கும் அப்படின்ட்டு. ஓகேயா? இப்படி ஒரு வீடியோ, இங்க ஒரு வீடியோ வந்து காட்டுங்க. ஓகேயா? அதாவது ஆஃப்டர் தட் நெருங்கி வாட் வில் ஹேப்பன், இதுதான் அதோட மெத்தட், ஐ மீன் சாரி அதோட கான்செப்ட். ஓகேயா? இப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம் இவங்க வந்து கிஸ் பண்ண வராங்கன்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தா வேற ஒருத்தர் கிட்ட வரான்னு போட்டிருக்கோம். ஸோ உனக்கு எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோரியை வந்து நீ நவுத்திட்டு போகலாம். இதுதான் மேட்ரு. ஓகேயா? இதை நீ சூஸ் பண்ணிருப்ப. ஓகே, இதை நீ சூஸ் பண்ணிருப்ப. இப்ப சூஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கதை நடக்குது. திடீர்னு பார்த்தா நாய் ஒரு குறுக்கு வந்துருச்சு. குறுக்கு அந்த கௌஷிக் அந்த மாதிரி வந்துட்டானா, வந்த கையோட பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த நாய் வந்து கீழே துரத்த, அவன் வந்து அந்த நாயை துரத்த, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இதை வந்து அப்படியே காமிச்சிட்டே போயிட்டு இருக்காங்களா, வீடியோ பவுஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நாய் வந்து அந்த பொண்ணை கடிச்சிச்சா இல்லையா, இவரு வந்து அந்த பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையான்னா ஒரு கியூரியாசிட்டி வருமா. ஸோ இதுக்கு ரெண்டு விதமான ஒரு கண்டினியூ கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து தட்டி 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 இந்த ஸ்டோரி நீங்க கடந்து கொண்டோ நகர்த்தி கொண்டோ போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து கான்செப்டுங்க. சரியா? அது இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டா 17 நிமிஷத்துக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் வீடியோவோட தெளிவா போட்டிருக்கிறாரு. நான் ஃபுல் வீடியோ பார்த்தேன். சும்மா சொல்லுகிற நல்லா தான் இருந்துச்சு. தமிழ்ல இருந்து எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆர்வத்தை தூண்டிச்சு. அது என்ன, அந்த என்னடா வீடியோ அது, யூடியூப்ல கேம் போட முடியுமா அப்படின்னு அந்த அந்த ஒரு ஆர்வத்தை வந்து அது அதிகமா எனக்கு தூண்டிடுச்சு. அதனாலதான் இந்த வீடியோ நீங்க தட்டி பாருங்களேன். அது ஒரு லிங்க் எல்லாம் முடிஞ்சா வந்து நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. மேல கீழே எல்லா இடத்துலயும் நான் கொடுக்குறேன், தட்டி பாருங்க. அது சாவடியான கண்டென்ட். அதாவது எப்பயும் போல எல்லாரும் மாதிரியும் வந்து நம்ம வீடியோ போகணும் அவசியம் கிடையாதுல்ல. ஓகே, ஏதாவது ஒரு யூனிக் வந்து கொடுக்கணுமே. ஓகே, இந்த கண்டென்ட் வந்து பொண்ணு யூனிக்ங்க. இது ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அவங்க பேர் எல்லாமே வந்து அந்த வீடியோல வந்து போட்டிருப்பாரு. நீங்க பாருங்க, ரொம்ப கிளியரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு நானே போய் விளையாண்டு பார்த்தேனே அந்த கேமை. நானே இப்ப இந்த வீடியோ தட்டி விளையாண்டு பார்த்தேனே, நல்லா தாங்க இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. பரவாயில்லையே இப்படி செய்யலாமேன்ட்டு. அது முடிஞ்சளவுக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா கொடுத்து பார்த்துருக்காங்க.
அதாவது ஒரு ஜாம்பி கதை மாதிரி ஒன்று வருது. அந்த ஜாம்பில வந்து அந்த ஜாம்பி வந்து அந்த கேர்ளை வந்து கடிச்சிருச்சு. ஓகேயா? ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்போ அந்த அந்த பொண்ணை கூட்டிட்டு போக போறானா இல்லை விட்டுட்டு வர போறானா? ஸ்டாரி மூட் கேம் மாதிரி தான். ஓகேயா? இதுதான் வந்து மொத்த கான்செப்ட். இது நம்ம ரியலா யூடியூப்ல விளாடலாங்க. ஸோ இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இதே மாதிரி ஒரு படம் வந்தா நீங்க பாப்பீங்களா?